முருக பக்தர்களுக்கு அன்பான வணக்கம்ங்க. முருகன் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல சொன்னார். இப்போ கோயிலுக்கு போனால், நம்ம கோயிலுக்கெல்லாம் போகலைங்க, வெளியே போனால் குலதெய்வத்திட்ட சொல்லிட்டு வரணுமாங்க. குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை எடுத்து வச்சுட்டு வெளியே போனால், இந்த ஒரு பழனிக்கு போகிறோம், திருச்செந்தூர் போகிறோம், இல்லை வெளியே தூரமாக கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா, குலதெய்வமே எங்கள் கூட வாங்க, நாங்கள் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்திட்ட காணிக்கை எடுத்து வைக்க சொன்னாருங்க. காணிக்கை எடுத்து வச்சுட்டு குலதெய்வத்திட்ட சொல்லிட்டு வரணுமாங்க. அப்புறம் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொன்னாங்க. வேலும் மயிலும் எங்கள் கூட துணையாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னாருங்க. அப்புறம் உங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை உங்களால் நீங்கள் எவ்வளோ போராடி பார்க்குறீங்க, அந்த பிரச்சனையை உங்களால் சால்வ் பண்ண முடியல, எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அமைதியாக அப்படியே விட்டுருங்க. அதை அப்பன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அப்பா நீ பார்த்துக்க, இது என்னால் சால்வ் பண்ண முடியல, இதை என்னால் என்னை ஒன்றுமே பண்ண முடியல, என்னால் முடியல, நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பன் முருகன்கிட்ட அதை விட்டுருங்க. அப்பன் முருகன் பார்த்துக்க, அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கொடுப்பாருங்க.